பங்குனி உத்திர திருவிழா ஈஷுனில் அமைந்துள்ள புனித மரம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் மிகவும் கோலாகலமாக அது நடைபெற்று வருகிறது. திருவிழாவிற்கு சம்பவம் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சண்முகம் சிறப்பு விருந்தினராக வருகை அளித்தார். அக்குழு தொகுதியைச் சேர்ந்த இதர உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சமய நிகழ்ச்சிகளில் அதிகரித்து வரும் இந்திய இளைஞர்களின் பங்கேற்பை திரு சண்முகம் பாராட்டினார். அதிகமாக இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் கோவில்களுக்கு வருவது கூடி வருகிறது. அது ஒரு பொருளாதார நிலையையும் குறிக்கிறது, அதே சமயத்தில் சமூக சமய உணர்வையும் குறிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்கள் கோவில்களுக்கு வருவது இல்லையே என்று பலரும் கவலைப்பட்டனர். அந்த நிலை மாறி இது ஒரு நடுநிலைக்கு வந்திருக்கிறது என்றே கூறலாம். நேர்த்தி கடன்களை செலுத்துவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர் பக்தர்கள். அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு வழங்குவதற்கு அன்னதானம் காத்திருந்தது. அன்னதானம் என்பது நாம் அந்த காரியத்தை செய்யறது ரொம்ப புண்ணியமான ஒரு காரியம். அதுவும் இந்த மாதிரி ஆலயத்தில் நடக்கக்கூடிய வைபவங்களுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் விரதமாக இருந்தால் வருவாங்க. அப்படி ஆலயத்தினுடைய பிரசாதத்தை அந்த பூஜையை பண்ணி அன்னதானம் பண்ணி அதை சாப்பிடும்போது மகிழ்ச்சியாகி சந்தோஷமாகி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் விலகி சௌக்கியமாக ஆகிறதுக்கும் நம்மளுடைய சாப்பாடு குறையாமல் இப்போ நமக்கு கிடைக்கும். என்ன பகவானுக்கு வரவாளுடைய அனைத்து விதமான கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்லபடியாக இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. பங்குனி உத்திர திருவிழாவன்று மட்டும் ஆலயத்துக்கு வெளியே கடை அமைத்து இவர்கள் உணவு விற்று வருகின்றனர். வியாபாரத்தில் ஈட்டப்படும் தொகையை முழுமையாக கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கி வருகின்றனர். 12 வருஷமா இந்த கோயிலுக்காக நிதி திரட்டிக்கிட்டு வரும். இந்த காவடி எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு உணவெல்லாம் அளிப்பதற்காக ஒரு கடை திறந்தோம். அவங்கெல்லாம் சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாமல் இங்கே சாப்பிட்றதுக்காக ஒரு கடை திரட்டி அதில் கிடைக்கிற நிதியை நாங்கள் நன்கொடையாக பாலசுப்ரமணியன் கோயிலுக்கு அளிச்சிடுவோம். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் இக்கோவில் சம்பவம் வட்டாரத்தில் அமைந்திருந்த போது அந்த வட்டாரத்தை சுற்றி வசித்தவர்களை இத்திருவிழா ஈர்த்து வந்தது. ஈஷூனுக்கு இடம் மாறிய பிறகு சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் இங்கு வருகின்றனர். இன்று பொது விடுமுறையாக இருக்கும் காரணத்தால் 10,000க்கும் அதிகமானவர்களை இத்திருவிழா ஈர்க்கும் என்று